இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ரொம்ப மிஸ்டீரியஸான வித்தியாசமான ஸ்கின் வால்கர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பண்ணையில் நடந்த வித்தியாசமான மிஸ்டீரியஸான ஒரு விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது யூஎஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸும் வித்தியாசமான வினோதமான விலங்குகளும் அந்த பண்ணையில் வந்து வேட்டையாடுறதா சில பல ரூமர்ஸ் இருக்குது. அது உண்மையாக பொய்யா? இன்ஃபேக்ட் அங்கே வந்து யூஎஸ் ஆர்மி வந்து ஒரு ரிசர்ச் பேஸ்டு சென்டரையும் வந்து அந்த இடத்துல பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களையும் யூஎஃப்ஓவை கண்காணிக்கிறதுக்காக மட்டுமே. இந்த ஸ்கின் வால்கர் ரேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு மிஸ்டீரியஸான ஒரு இடம்னா, இதுக்கு ஒரு அஃபீஷியலான ஒரு வெப்சைட்டே இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா மர்மமான வித்தியாசமான ரொம்ப ஸ்கேரியான விஷயங்களை அந்த வெப்சைட்டில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு இடம் தான் இந்த ஸ்கின் வால்கர் ரேஞ்ச். யூஎஃப்ஓ அப்படிங்கிற வித்தியாசமான அந்த பறக்கும் தட்டுகள் மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த இடத்துல அதிக அளவில் பறக்குது அப்படிங்கிறதும், மிக பிரம்மாண்டமான சிவப்பு கண்களோடு இருக்கக்கூடிய ஒரு கொடூர மிருகம் அந்த இடத்துல வந்து பண்ணையில் இருக்கக்கூடிய ஆடு மாடுன்னு எல்லா விலங்குகளையும் அடித்து கொன்னுட்டு மிச்சம் மீதி அங்கேயே விட்டுட்டு போகிறதாகவும், அதோட தோல் ரொம்ப தடிமனாகவும், அதை வந்து துப்பாக்கியால் சுட்டாலும் சாகலை, புல்லட் வந்து வெளியே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான கதைகளும் அந்த இடத்துல வந்து நிறையவே இருக்குது. இதை வந்து அந்த பண்ணையோட உரிமையாளரும் உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து பல பேர் வந்து இந்த விஷயத்தை உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து உண்மையாக பொய்யா? அதே மாதிரி அமெரிக்கா வந்து 22 மில்லியன் செலவு பண்ணி யூஎஃப்ஓ ரிசர்ச் சென்டர் வந்து அந்த பண்ணையை வாங்கி அந்த பண்ணையில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு இங்கே வந்து நடக்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம்.